This video is sponsored by BuyMote mobile app. All online purchasing BuyMote mobile app. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்குவிட், அதாவது கணவாய் மீன், அதான் ஸ்குவிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதோட ஹெட் வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2 டைப்பாக இதை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறத வந்து ஃப்ரை பண்ணியும், மீதி ஹெட்டையும் அதையும் வந்து டெயில் பார்ட்டையும் வந்து கிரேவியும் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கணவாயை வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டேன்னா பேன் அடுப்பில் வச்சு எம்டியாக இருக்க பேனில் வந்து ஆயில் எதுவும் போடாமல் இந்த ஸ்குவிட்டை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் போடணும். அதில் பாருங்கள் அதுவே எப்படி தண்ணி விடுதுன்னு. சிக்கனில் எப்படி தண்ணி விடும் அதே மாதிரி இதுலேயும் தண்ணி விடும். அது தண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். இது கணவாய்க்கு மட்டும் இல்லை, சீ ஃபுட்டாக இருக்க இறால் ப்ரான் இருக்குல்ல, அதுக்கும் இப்படி பண்ணணும். நண்டும் இப்படி பண்ணுவாங்க. நண்டு, கனவா, இறால் இது 3யுமே இப்படி பண்ணும்போது அந்த மீன் இந்த சீ ஃபுட்டிலேருந்து வர்ற அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து போயிட்டு நம்ம ரெசிபி பண்ணி சாப்பிடும்போது ஸ்மெல்லு இல்லாமல் ஒரு டேஸ்டியாக இருக்கிறதுக்கான ட்ரிக்ஸு தான் இந்த வெறும் சட்டியில் போட்டு தண்ணி வற்ற விடுறது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சிக்கன் 65க்கு போடுற மசாலாலாம் போட்டு இந்த ரவுண்டை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு 65 மசாலா எல்லாமே போட்டுருங்க. இப்போ வந்து இதை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தெறிக்கும், கனவா வந்து வெடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுடுறது நல்லது. மூடி போட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பிடும்போது இது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இந்த இப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கிரேவி டைப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நான்வெஜ் சமைக்கிறதுக்கு போடுற ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கணும். வெங்காயத்தில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினோன்னா நம்ம அந்த ஹெட்டையும் டெய்லையும் மட்டும் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா கணவாயில், அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை மிக்ஸ் பண்ணி இப்போ கிரேவி பண்ண போகிறோம். அங்கே சில கடற்கரை ஏரியாலெல்லாம் வந்து அந்த ஹெட்டு வந்து ஃபுல் நீளமாக, சில பேர் இதை ஸ்குவிட்டுன்னு சொல்ல தெரியாமல் ஆக்டோபஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்டோபஸ்லாம் கிடையாது. ஆக்டோபஸ்லாம் நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதை நம்ம சமைச்சு சாப்பிடவும் முடியாது. இதோட அந்த ஹெட்டில் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கனவா கூந்தல் அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு ஆக்டோபஸோட லெக்கு மாதிரி நீளமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது சின்ன ஸ்குவிட்டுனால நான் வந்து அந்த ஹெட்டில் இருக்க அந்த கூந்தல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடணும். ஏற்கனவே நம்ம தண்ணி வற்ற விட்டு போட்டனால திரும்பி இது கனவாலேருந்தெல்லாம் தண்ணி வராது. நல்லா எல்லாமே சேர்ந்து பதமாக வெந்துடும். நீங்கள் எடுத்து கையில் வச்சு பதம் பார்த்தீங்கன்னா அமுக்கி பார்த்தா வெந்திருக்கும். அதுதான் அதோட பதம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்குவோம். இது வந்து கிரேவி மாதிரி சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கான ரெசிபி இது. அப்படியும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு டேஸ்ட்டுக்காண்டி இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக சீரகத்தூள், வேறு எதுவுமே போட தேவையில்லை. சீரகத்தூள் கூட உங்கள் ஆப்ஷன் தான். எப்பயும் நம்ம போடுற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தான் இதில். தேங்காய் பால் அந்த மாதிரி நல்லா வற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். இப்போ இதை சுட சுட சாப்பாட்டில் வச்சு சர்வ் பண்ணோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த ஒயிட் ரைஸோடு வச்சு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணி 60 கொஞ்சம் லப்பரியாக இருக்கும், பட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.